நல்ல நாளுக்காக நல்ல வேலைக்காக மீண்டுமாய் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. சென்ற மாதம் முழுவதும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய ஆசீர்வாதமாக நிறைத்து நல்ல வேலைவாய்ப்புகளை கொடுத்து நன்மை நாளும் கல்வி நாளும் நிறைந்து வாழ்ந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என் கட்டளையிட்டவைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. நீ கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாடுகளில் உங்களுடைய சமூகத்தை படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் இருக்கும் ஆண்டவரை காணிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை அங்கீகரித்து நிறைவையும் மேன்மையும் பல மடங்காய் ஒவ்வொரு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் செய்யும்படியாய் உங்களை நோக்கி நாங்கள் சாடுகிறோம். அப்படியே இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த ஆசீர்வாத எண்ணி இந்த நாடுகளில் சமூகத்தில் ஈடுவாய் வைத்திருக்கிற திரு விஜய் திருமதி ஜவாலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல ஆண்டவராய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு சாட்சியாய் எழுந்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை என் கர்த்தரை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை அந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. மேலான கிருபை ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே இந்த நாளிலும் நாங்கள் கேட்கும்படியாக இருக்கிற நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் தருவீராக. அறிவியை மறைத்து என் ஆண்டவர் நீர் வைப்பதற்காக நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைத்ததை எங்களை காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு பாடு போயிருந்தனால வசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியான ஒரு வாக்கியம் மீண்டுமாக நம் ஆண்டவர் வந்ததுனாலே சத்துருக்களை எப்பொழுதும் ஒரு வருஷம் நம்ம கேட்க மாட்டோம். அதான் பவுல் சொல்றாங்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வரும்போது ஒன்றும் கொண்டு வந்து கிடையாது, போகும்போது ஒன்றும் கெட்டி கொண்டு போவது கிடையாது. அப்போ பிறப்பு இறப்பு இந்த இரண்டு காரியத்துக்கும் இடையே இருக்கிறதான நாட்கள் அதை நான் சந்தோஷமாக வாழ முடியாது ஆண்டுகிறதான நாட்கள். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் பெரியவர், நம் இருப்பது மூலம் ஆகாதிருக்கிறதும் அவருடைய மேலான இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் சந்தோஷமாக நாம் தேசத்தில் நாம் இருப்போம். ஆண்டவர் நல்ல நாட்களை தொடர்ந்தபடியாக நாம் தேசத்தில் நாம் ஜெபத்தோடு நாம் அங்கிருப்போம். நிச்சயமாக சொல்லை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல நினைத்தது ஒன்றும் செய்ய நினைத்தது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு என்ன நியமித்திருக்காரோ அது ஒருபோது செய்யாது. தடைபட்டு போகாது நாம் அழுத வேண்டும். ஒரு கொலை பாடாமை பாடுவதில் கடைசி எண்ணெய் பூசி காயங்கள் ஆட்சியே திராட்சைத்தால் என் உள்ளம் தேர்ச்சி மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்றார். இறைவோ நகர் வீதனை தெரியுமா? தெரியுமா? சென்பாடு என்னை பூசி காயங்கள் ஆட்சியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேர்ச்சி என்னை பூசி காயங்கள் ஆட்சியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேர்ச்சி மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் இறைவோ நகர் வீதனிலே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் இறைவோ நகர் வீதனிலே
அநேக பாட்டு அநேக பாடம் இருக்கு. அதை பாதிப்பு எங்களுக்கு தெரியாது. இது எல்லா பாட்டும் தலையாக பாடணும், மனப்பாடம் ஆகிறது எல்லாம் பாடணும். நம்ம பாட்டு என்ன செய்யாது தெரியாது. ஹல்லேலூயா எல்லாம் பாட்டு புரியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னாலே என்ன செய்யணும்? திரும்ப 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 சொல்லி சொல்லி கரங்களை உயர்த்தி அதுலேயும் கால் அரை முக்கால் இப்படி கையை தூக்கும் போது ஏதாவது வாரம் போடாதான் செய்யணும், தூக்கி கொண்டு. ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நம்ம எல்லா நிலையிலும் அந்த தொனி என்கிற ஒன்று எழுப்பப்படுகிற போது ஒருமித்து வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தூரத்துல தெரியும் அது எப்படி உற்சாகமா இருந்து எனக்கு இப்பவும் இல்லை. அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி இருக்கோம் நான். அதெல்லாம் எப்படின்னு தெரியும். ஹல்லேலூயா. அதனால நினைச்சீங்க உற்சாகத்தோடு கூட ஆவியோடு கூட உண்மையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதை சொல்றது? இந்த ஜனத்தை எனக்கு என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? வாயை மூடிக்கொண்டு இப்ப நல்ல ஒரு டைம் பாடுறோமா வாசிக்கிறோம் செய்யறது தெரியாது, வாசிக்கூடாது செய்யறது பாடுறது தெரியாது, வாசிக்கணும் தெரியாது. எப்படி இருந்தாலும் நாம் இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன் அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவர் எத்தனை காலங்களை உலகில் வந்திருக்காரோ அத்தனை காலங்கள் ஆண்டவருக்காக ஓடுகிற உழைக்கிற ஆண்டவருடைய சாட்சியாக இருக்கிறதான நல்ல பாக்கியத்தை இழந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. எனவே மீண்டுமாக கூட உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அதே ஒன்று சொல்லுகிறேன் 1ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அலெக்சாந்திரியாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் அருமையாக சொல்கிறது. பவுல் அருமையாக அந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரவம் என்கிற ஒன்றுக்குள்ளாக நீங்கள் பீடிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளாக வந்தபோது ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டங்களாய் நீங்கள் மாறினபடினாலே இவ்விதமாக யாருக்கெல்லாம்? மக்கெதோனியாவுக்கும் அகாயாவுடைய ஜனங்களுக்கு நீங்கள் மாதிரிகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நன்மை குறித்து சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷத்தோடு கூட அந்த மேலான வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறதுனாலே நம்மை சுற்றிலும் சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை மாதிரிகளாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தற்கால கிறிஸ்தவம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவம் உண்டு. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாசம் பண்ணினாலே அவருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறபடினாலே கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிற கூட்டமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே நம்மை சுற்றிலும் சார்ந்திருக்கிறதான ஜனங்களுக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான கிராமத்தின் மக்களுக்கும் கர்த்தரை மாதிரிகளாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய மாதிரி நம்ம சிந்திக்க போகிற ஒரு மேலான ஒரு காரியம் அல்ல, ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அந்த நம்முடைய பிள்ளைகள் அவ எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அவருடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். சொல்லுவாங்க, நான் என்ன செய்ய முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியல, நான் கலெக்டராக நினைச்சேன் ஆக முடியல, நான் பக்கம் சொல்லிக்கலாம். நம்முடைய விருப்பத்தையோ நம்முடைய காரியங்களையோ மற்ற பிள்ளைகளை தள்ளி கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் ஆண்டவர் எவைகளை உலகத்திலே செய்தாலும் எவைகளை உலகத்திலே போய்த்தாலோ அவைகளை தான் அவருடைய பிள்ளைகளாக நம்மையும் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பைபிள்ல கிறிஸ்து செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை செய்யும்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறது ஒரு பிளான் போடும். ஒரு பிளான் எத்தனை ரூம் இருக்கணும், அதனுடைய அளவு என்ன, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், எல்லாம் ஏன்னா அந்த மாதிரி வரைபடத்துல எந்த
என்ன அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில் தான் அந்த இல்லமானது கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. இது நம்ம அறிந்திருக்கிற ஒரு காரியம். அந்த மாதிரி வரைபடத்தினுடைய அளவுகள் மாறுகின்ற போது நாம் வசிக்கும்படியாக கட்டியெழுப்பதாக இல்லத்துடைய அந்த அளவுகள் செய்யும் மாறும். அதனுடைய காரியங்கள் எல்லாம் சுத்தமாக மாறி போகும். அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா தேவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் கையெழுக்க வேண்டும் என்பதை வந்து போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை என்ன விரும்புகிறாரோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன தேவையோ அவைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறனாலே மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. உண்மை வாசிக்கலாம் சொல்லுங்கள், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். ஏசப்பா சொன்னார், ஆராதனை ஜீவனுள்ள கிறிஸ்து சொன்னார், என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய பிதாவை பார்க்கிறார்கள். அப்ப நம்ம கேட்கணும், நம்ம என்னை பார்க்கிறவர்கள் ஏசப்பாவை பார்க்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், என்னை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ள ஒரு காரியமாக இருக்கும். செயல்படுத்துகின்ற வழிபாடு இருக்கின்ற போது அதில் நாம் தவறி போகும். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு என்னாச்சு பழகி போயிடுச்சு, இந்த காரியத்தை என்னால் வெளியே வர முடியல. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் இன்னைக்கு எல்லா காரியத்திலும் நம்ம பின்னாடி இருக்கணும்னு சொன்னா நம்முடைய இயலாத்தன்மை தான் முன்னாடி கொள்வதை தவிர நாம் முயற்சி செய்வதற்கு உட்படுகிற பிள்ளைகளாக நம்ம ஒருபோதும் மாற்றிக் கொள்வதில்லை. பார்த்தீங்கன்னா அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையில அதிகமாக நினைச்சுவோம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கோம். தெரியுமா அந்த வார்த்தைக்கு எங்க தேவையான கிடையாது, அர்த்தமே கிடையாது. சும்மா சும்மா அர்த்தம் இல்லை, சும்மா ஏன் நீங்க இருக்கிற சும்மா இருக்கிற எங்க போற சும்மா போற எதுக்கு வர சும்மா வந்த. அப்போ அந்த அர்த்தமற்ற ஒரு வார்த்தையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதான பிள்ளைகளாய் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களும் மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். அல்லேலூயா. உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்? பொருள் வேணும். அதே போல வாழ்ந்த வாழ்க்கைக்கு வேணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போறோம் என்று சொல்லி அல்ல, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கு வேணும். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைக்கவில்லை. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த உலகத்திலே வைராக்கியம் உள்ள சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நன்கு கர்த்தர் பிள்ளைகளை சிந்திக்க போக காரியம் என்ன? ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம இருக்கிற அந்த பழைய வெளிப்பாட்டிலிருந்து வெளியே வரணும். எனக்கு இது எதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, எதுக்கு கேட்டாலும் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியாது அந்த வார்த்தை இல்லை. இன்னைக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்கு செய்ய முற்படுகின்ற போது நாளை தினத்திலே இதை காட்டி அதிகமாக செய்வதற்கு ஆண்டவர் கலந்துருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணுமே முடியாது, நாளைக்கு சுத்தமா முடியாது. இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே என்னால் இயன்ற காரியத்தை உனக்கு செய்கிறேன் நம்ம செய்கின்ற போது நாளை தினத்துல இதை காட்டி அதிகமாக செய்வதான வாக்கியத்தை ஆண்டவர் பெறுவார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரே வார்த்தை, எனக்கு ஒண்ணுமே முடியாது, எல்லாம் மழுங்கி போய் சொல்லலாம். என்ன செய்யாது, மழுங்கி போன ஒரு தன்மை. ஒரு பையன் செஞ்சா அப்பா ஒரு வெளியே போய் வீட்டுக்கு வராரு, பையன் இடையில உட்காந்துச்சுன்னா அழுது கொண்டே இருக்கான். அவருடைய மகன் இடையில உட்காந்து அழுது கொண்டே இருக்கான். அவன் அப்பா கேட்கிறாரு, ஏன் மகன் அழுது கொண்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்ல ஒரு காரியம், அம்மா என்ன செஞ்சா என்ன, அம்மா என்ன செஞ்சா என்ன அடிச்சுட்டா. சரி, அப்போ அப்பா சொன்னாரு, அம்மா தான் மக்கள் அடிச்சான்னு சொன்னாரு. இந்த பையன் அனுப்பாக சொன்னான், உனக்கு பழகி போச்சுப்பா, எனக்கு வலிக்குன்னு சொன்னான். அல்லேலூயா. என்ன சொன்னா, உனக்கு அம்மா அடிவாங்கி சிக்க வச்சு பழகி போச்சு. பழகி போச்சு என்பது மழுங்கி போன தன்மை. எனக்கு வலிக்கு சொன்னாங்க, அந்த வலிக்கிற வார்த்தை மறுபடியும் அம்மாவிடத்திலிருந்து அடிவாங்காமல் தப்பித்து விடுறதா வழியை செய்யும். அதனால அந்த தப்பை செய்யலாம். அப்போ பழகி போச்சு என்பது மழுங்கி போன தன்மை. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் இருக்கிற ஒரு காரியம்னா பழகி போச்சு, வெளியே வர முடியாது, சரி இருந்தாச்சு, இதுவரை இருந்து அதுவரை செய்வோம். அந்த மழுங்கி போன தன்மைகள்லாம் சொல்ல இடம் இனி காலம் செல்லாது. ஆனா எனக்கு வலிக்குதுங்கிற அந்த வார்த்தை இருக்கிறவங்க அந்த வார்த்தை நம்முடைய தாயிலிருந்து அந்த தவறை செய்யாத வழிக்கு பாதுகாத்துக் கொள்ளவும், தாயிலிருந்து அடியாத வழிக்கு பாதுகாத்துக் கொள்ளவும் தன்னை அந்த செய்யும்.
யோசிக்க செய்யும். அப்ப இன்னைக்கு நம்மலாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம். அப்போ ஆண்முறை பிள்ளைகளாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் சொன்னா எப்படி ஒரு வெற்றியை பெறுவதற்கு பல கஷ்டங்களை பெறுகிறோமோ பெற்ற வெற்றியை பாதுகாத்துவதற்கு அதை விட தெரியணும் மிகுந்த பாடுபட வேண்டும். அலுவயா இன்னைக்கு ஆண்டவரை மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதா? அலுவயா இன்னைக்கு நம்ம எல்லா அரசாங்கங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளாக நாடுகளே கிடையாது. எல்லா நிலையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் எல்லா சூழலும் ஆண்டவரை மேன்மையாக மாற்றிருக்கான்னு சொன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வாரை மாற்றலாம். அலுவயா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒருவோம் மனுஷர் சோர்ந்து போகவும் இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒருவோம் நம்பி தங்கி போகவும் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே வாழ்க்கையை மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வாதாரம் மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தை பார்க்கிற போது நம்மால் எட்டி பிடிக்க முடியாத நிறைய இருந்த காரணங்கள்லாம் மாற்றப்பட்டு இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் எல்லா நிறுவனங்களிலும் எல்லா சாதனங்களிலும் கடைசிகளான நிலையை ஆண்டவர் வந்திருக்கிறார். அலுவயா ஆண்டவர் பெரிய நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அவருக்கு மாதிரியாக நாம் இருக்கிறோம் சொன்னா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஒருவரை ஒருவர் அன்பாக இருக்கிறது. அலுவயா உண்மை ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு வேணும்னா கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிற முதல் காரியம் அன்பு. அந்த மூணு இடத்துக்கு பின்னாடி ஒண்ணுமே கிடையாது. அன்பே இல்லாதவன் தேவனை அறியா. அலுவயா அன்பினுடைய வெளிப்பாடுதான் கிறிஸ்தவம். அன்பு எங்க இல்லையோ அங்க என்ன கிடையாது, கிறிஸ்தவத்துக்கு இடமே கிடையாது. நீ ஒன்றிப்படுத்த அன்பினுடைய செயல்பாடுகள் எந்த ஒரு மனிதத்தில் இல்லையோ அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அரவசமான பேச்சாலும் சரி அரவசமான ஆராதனையும் சரி ஆனால் அந்த காரியங்கள் ஒருபோதும் ஒரு மனிதனை கிறிஸ்துவின் பிள்ளை செய்யாது வெளிப்படுத்த செய்ய அன்பு இல்லாத செய்யுது. அது ஒன்றும் பிரோஜனம் இல்லாத ஒரு காரியம். நம்ம பாடுவோம் அன்பே பிரதானம். ஆனா பாட்டுகளுக்கு சம்பந்தமே இருக்காது. உண்மைதானே பாடுகிற பாடல் நமக்கு செய்யாத சம்பந்தமே இருக்காது. அன்பு அன்பை பல பாடல் பாடுவோம். என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னா அன்பிலே ஒவ்வொரு நாளும் பெருக நம்மை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அலுவயா அன்பு இருக்கா? எங்க கேட்கக்கூடாது. அன்பு இருக்கா? அம்மா இப்ப நான் வந்து நான் எங்களுடைய கல்வி அன்பா அதை காட்டிலும் மேலான அன்பு ஆண்டவர் மற்றவர்களை நேசித்தார். அப்ப அவங்களுக்கு எதிர்பார்க்க ஒரு அவருக்கு ஒரு எல்லாரையும் அவர்ல உயர்வுதாடு கிடையாது, ஏற்றதாடு கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. அவரை தேடி வந்த அனைவரையும் ஒன்று போல நேசித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்கிறார் நீ அன்பாக இரு. ஹல்லேலூயா. அதே ஒரு சொல்லிக்கிற 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிற போது நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிறதான அன்பு கோப்பாய் நீங்களும் ஒரு இடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. எனது அந்த வார்த்தை நீங்கள் நம்மள நான் என்னிடத்தில் இருக்கிறதான அன்புக்கு ஈடாக அதாவது என்னுடைய குடும்பத்தை நான் செய்வதை போல மற்றொருத்தரும் அன்பு செய்ய வேண்டும் என்ற காரியத்துல ஆண்டவர் நம்மை பெருகும்படியாகவும் நிலைத்தோங்கும்படியாகவும் செய்து வசனம் 13 சொல்கிறது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் இதயங்களை சிறப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு செய்வது என்பது புதிதான ஒரு காரியம். எதையோ வசனம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவ படிச்சனால என்னதான் அன்பு. இன்னைக்கு உலகம் எத்தனையோ ஆண்டுகளாக அன்பை குறித்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பை குறித்து போதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, அன்பு இல்லை. ஆனால் ஒன்று நாம் அன்பை பெற்ற பிள்ளைகள், அன்பை குறித்து ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுகிற பிள்ளைகள், அன்பிலே ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற பிள்ளைகள். எனவே மற்றவர்களுக்கு நமக்கு என்ன உண்டு, அநேக வேறுபாடுகள் உண்டு. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நாம் அன்பு செய்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். அதே பவுல் சொல்கிறான் அந்த 1:4 பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்நேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஏன்னா நீங்கள் ஒருவரை ஒரு அன்பாக இருக்கும்படிக்கு நீங்கள் தேவனாக ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லலாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு அதை போதித்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்றான். அப்ப அன்பிலே நீங்க இன்னும் அதிகமாக பெரிய வேண்டும் சொன்னா ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இதை சொல்றது ஒன்றிலும் நாம் குறைவிட்டு போகாமல் இருக்க வேண்டும் சொன்னா அன்பு செய்யணும். உண்மைதானே? நான் முதலே சொன்னேன் உலகத்துல நமக்கு நிரந்தரமான ஒன்றுமே கிடையாது. சுவாசம் ஓடுற வரைக்கும் நமக்கு
மதிப்பும் மரியாதை. ஆனா அதை ஓடாதபடி தான் இவன் செஞ்சான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மண்ணுக்கு எதிர்மையான ஒரு மதிப்பு கூட அவங்களுக்கும் இருக்கா? மனுஷன் கிடையாது. இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு எல்லாமே, மதிப்பு பெயர் பட்டம் எல்லாமே வந்து சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். சுவாசம் நிலை இருக்கிறது அது பேசுறது அவன் எப்போ எடுக்கணும்னு கேட்பான். அது பேசுறோம் கேட்பான், எப்போ எடுத்தாங்கன்னா அப்போ பேரெல்லாம் போயிடும். ஒரு சகோதரி ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கான். ஒரு பானை உடைஞ்ச போன ஒரு பானை ரோட்டில் இருக்குது. அந்த மனிதனுடைய கால் அந்த உடைஞ்ச பானை பட்ட உடனே அந்த ஓட்டு துண்டிச்சு அவனை பார்த்து பேசுது. மனிதனே, நேற்று முன்தினம் நான் மண், நேற்று நான் பானை, இன்னைக்கு நான் உடைந்த பானை, நாளை மறுபடியும் நான் மண், நாளை மறுநாள் நான் மீண்டும் பானை. அப்படி சொன்னால் உன்னுடைய நிலைமை என்று சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், உண்மைதானே. ஒரு மண்ணுடைய மதிப்பு கூட போது அன்னை பானையா மண்ணரிசி பானையாய் உடை பூசி நாளை மறுபடியும் மண்ணாய் மாறும், நாளை மறுநாள் செய்யும், மறுபடியும் கோயிலை செய்யும் போகும், அது பானையாய் மாறும். அவன் நம்மை பற்றி நாம் யோசிக்கிற போது அந்த சிந்திக்க வேண்டிய ஒரு காரணம். நம்ம ஒன்றுமே கிடையாது. ஒரு மிருகத்துக்கு கூடியதான் மதிப்பு செத்தா கிடையாது. அவை அன்பு தப்பி பிள்ளைகள் உண்மையை சொன்னா இந்த உலகத்துல அன்பு தவிர ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. அன்பு எங்க இருக்கோ அந்த ஆசீர்வாதத்தை பெருக இருந்து கொண்டே இருக்கும். அலுமையா அதான் சொன்னார், உண்மை போல பிறரையும் நேசிக்க அந்த அன்பு ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். நான் முதலே சொன்னேன், ஏசப்பா செய்யாத உண்மையும் நம்ம செய்யணும்னு சொல்லல. அவர் நம்ம நேசித்தார். அப்ப நம்ம மக்களை நாம் நேசிக்கணுமா வேண்டாமா? தன்னை போல நம்முடைய குடும்பத்தை போல மற்றவர்களையும் அன்பு செய்கிற மாற்றி கொள்கிற போது கிறிஸ்தவம் நிச்சயமாய் இன்னும் அல்லையா? இன்னைக்கு எப்படி ஆரம்பத்தில் இந்தியாவில் இருக்கிறோம் அதே அந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. சபையான பிறகு கொஞ்சம் சபைக்கு இருக்கும்னா அவன் ஒருபோதும் கிறிஸ்தவனுக்கு சில இந்தியாவில் வளரல. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய மாதிரிகளாய் நம்ம வாழ வேண்டும் சொன்னா பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்கிறேன். உண்மை. ஏன்னா இது நம்மை தேவைய திட்டம். ரசிக்கப்பட்ட ஒரு ஆத்மா ரசமாய் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை கொடுத்திருக்கிற ஒரு திட்டம். அப்ப இன்னைக்கு தேவ திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற யாரும் எல்லாமே நம்ம தான் இருக்கு. எல்லா பொறுப்புமே நம்ம தேவை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் பரவாசினா அநேக வாக்குதங்கள் உண்டு, அநேக உடன்படிக்கை காரியங்கள் உண்டு. ஆனா எல்லாமே ஒருபோதும் இலவசமாக கொடுக்கக்கூடிய காரியம் அனைத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இல்லையா? அப்படிதான் ஆஃபர் போடுவாங்க. ஒரு மொபைல் வாங்கினா 9 மொபைல் ஃப்ரீ, ஒரு படிச்சது வாங்கினா 3 படிச்சதை ஃப்ரீ. நம்ம அதுதான் நன்றி. நீங்க சைட்டில் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை போட்டுருவோம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது போட்டுருவோம். நம்ம அது கிடைச்சது தெரிய வேண்டிய காரியம் சின்னதாக இருக்கும். அப்படின்னா கவர் ஸ்டீல் இருந்திருக்கும். எல்லாம் பார்த்த உடனே கவருகிறதான காரியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஆகிப்போச்சுன்னா எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியர்கள்லாம் இருந்தது கவர்ஸ் தான். எவ்வளோ பிளாக் ஃபுல்லாக மேலே போட்டு ஓட்டு 10 15 இங்கே ஒரு 90 ஆம்பளை 90 பொம்பளை போட்டு இயேசுவா ஒரு வீடியோ செய்யல. ஒரு ஓட்டை பார்த்தாரு மேலே இருந்து செஞ்சாரு, பிரசனம் பண்ணாரு. நம்முடைய சாவு ஒரு சூழல் கொண்டு தான் போனாரு. நம்முடைய சாவு உள்ளே அந்த இங்கிலாந்து நாட்டில் ஒரு சூழல் கொண்டு போட்டு மேலே உட்காந்து செஞ்சாரு, உதவி செஞ்சாரு. நண்பர் தப்பு பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா செய்வதை ஆண்டவருக்கு நேர்த்தியாக செய்ய கற்றுக்கொள்வது. ஒன்று சொல்லிய 4:3 வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கும். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் சொன்னா அதே 1 அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுது. நீ மோகேட்சைக்கு உட்படாமல் உடைய சரீரமானதை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் 7 சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன ஒரு கனம் பொருந்திய வாழ்வு வேண்டும். நம்ம ஆண்டு சொல்கிறார், நம்ம உலக நம்மை ஒதுக்கி இருந்தாலும் இந்த நாட்டில் நம்ம பின்னங்கி இருந்தாலும் எல்லா நிலையிலும் நம்மை ஒதுக்கி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பார்வையில் எல்லாம் ராஜாக்களும் ராஜாத்திகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துகிறார்னு சொன்னா அந்த கனம் பொருந்திய வாழ்வை ஒருபோது இழந்து போக
நான் தான் சொல்றேன். பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த வாழ்வை காப்பாற்றுவதற்கு அதிகமாக செய்யணும், கஷ்டப்படுறோம். சொன்னா நான் ரசிக்கப்படாதுப்பா, நான் பிரசுதமான ஜீவினா அப்படி இல்லை. அந்த வாழ்வை தொடர்ந்து கொண்டு போகும்போது தான் அந்த கஷ்டம் செய்யணும் தெரியும். ஆண்டவரோட நெருங்க தான் வரும், பாடுகளும் வேதனையும். ஆனா எவன் ஒரு துன்பத்துடைய ருசியை கண்டுபிடிக்கிறானோ அவருக்கு தான் சந்தோஷத்துடைய உண்மையான ருசி தெரியும். மரலியான உண்மை இன்பமும் துன்பமும் காரணம் தான் இருக்குது வாழ்க்கை. ஒருவன் துன்பத்துடைய அதிகத்தால் தான் இவனுடைய சந்தோஷம் என்பது தெரியும். ஒரு பல்பு சுவிட்ச் போட்டா என்னன்னா என்ன வேணும், பிளஸ் மைனஸ், அதாவது நேர்மம் எதிர்மறையான ரெண்டு காரணிகள் வேணும். ரெண்டு தான் செய்யும், பல்பே செய்யும், எரியும். அப்ப நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் சொன்னா எல்லாவற்றையும் தாங்கி கொள்வதான பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டும். மரலியான சொல்லுவான், நான் உடைய பிள்ளை எனக்கு ஏன் அந்த பாடு ஏன் அந்த வேதனை யோகை போல நினைச்சல ஒரு துளி கூட நினைச்சல எதிரே நினைச்சல. ஆனா அவன் இழந்ததை எல்லாம் கட்டத்தையாய் கற்றுக் கொடுத்தார். நீ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுக்காய் வைராக்கியமாய் வாழ்கிற போது, இயேசுக்காய் மாதிரியாய் இருக்கிற போது நாம் இழக்கிற ஒவ்வொரு புதிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பலமடங்காய் அவருக்கு தருவார். நம்ம சொல்லணும், நம்மலாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். மனைவி நம்ம ஒன்று புதுவான்னு சொல்லி இந்த உலகம் நம்மை ஒதுக்கிட்டதுனாலும் வேதனை சொல்லி அவைகளை காட்டி உலகத்திற்கான எல்லாவற்றையும் காட்டிலும் நீ விசேஷமான. இந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. ஆனா தெரு சட்டப்படுவது சொல்லுவான், இது ரொம்ப விசேஷம். இந்த ஆண்டுடைய வார்த்தையை எங்க பயன்படுத்துவோம், தெரு சட்டப்படுவது சொல்லுவோம். இது ரொம்ப அப்போ இனி யாராவது உங்களால் சொன்னா நீங்க சொல்லணும், ஆம் நான் கர்த்தருடைய வருகிறான் விசேஷிக்கிறோம். நன்கு கற்பனை பிள்ளைகள் முதல் காரியம் அன்பாக இருக்கிற விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் சொல்றேன், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ நம்மை அழைத்து சென்று கொள்ள வேண்டும். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதற்காக நம்மை அழைத்தாலும் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுடைய அந்த ஃபேமிலி ரசிக்கப்படலை. நம்ம இன்னைக்கு எத்தனையோ வருடத்துக்கு முன்பாகவே நாம ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் சொன்னா நாம் பாக்கியம் பிள்ளைகள். நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய அழைப்பு விலையே என்பதை சொல்றாரு, மறந்து போக கூடாது. நாம் எல்லாம் அந்த மேலான அந்த அழைப்பினுடைய அழைப்புகள் உட்படப்படினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நாம் செய்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உடனே கொள்ளுங்கள், கிறிஸ்தவமாய் வாழ்வது ஈஸி அப்படிதான். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் வாழ்வது கஷ்டம். ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு 5000 விஷயம் உங்க பேரையான சேர்த்து விஷயம் அஞ்சு சாலைகளுடைய சபையுடைய கிறிஸ்தவன் சொல்லுவோம். கிறிஸ்தவன் ஈஸியாக சொல்லுவாங்க, சேர்த்து கொள்வாங்க. ஒரு பிள்ளைன்னு சொன்னா தகப்பனுடைய மனசு இருக்கணும். கிறிஸ்துவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் சொன்னா அந்த கிறிஸ்துவாகி தகப்பனுடைய மனசு இருக்கணும், நம்மகிட்ட இருக்கணும். அவன் என்ன மாதிரிகளை வைத்திருக்கிறாரோ அவைகளை உலகத்துக்கு சொல்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தால் மாத்திரமே தேவனை அழைத்த அழைப்புக்கு நாம் பார்க்கலாம் என்று அறிந்து கொள்ள முடியும். நன்கு ஒன்றை பார்த்தீங்கன்னா அழைப்பெல்லாம் போய் சொன்ன எங்கு பார்த்தாலும் குறை சொல்லுதான் எங்க பார்த்தாலும் ஒரு வருஷம் குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்து போயிருக்கோம், ஒரு தள்ளி செஞ்சிடும், காலில் தண்ணி என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், தள்ளி தெரிஞ்சுக்கா நல்லா தெரிஞ்சு அப்படிதான் நீ பார்த்து போக. இன்னைக்கு வந்து போட்டோ போட்டுருக்கேன், ஒரு 3 வருஷத்துக்கு செய்யாது போட்டு செய்யாது சரிம்மா சரி அதான் சொல்லுவேன் போட்டு சின்ன இல்லப்பா நீ செஞ்ச இடம் கொண்டு பெரிய மற்றவங்க நடந்துச்சோம், எல்லாம் வச்சிருக்கிறோம், மற்றவங்க நடந்துச்சோம், குறை சொல்லி கொண்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குறை சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பைபிளுக்கு போயிருக்குது அந்த ஒரு படம். அப்ப என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எல்லாத்தையும் நம்ம மற்றவர்களை பார்த்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் வாழணும்னு சொன்னா அன்பு நம்மளை ஆட முடியாது, பரிசுத்தமான ஜீவன் நம்மளை ஆட முடியாது இருக்கும். இப்படி அழைப்பினவோ நம்ம மற்றவர்களை பார்த்தீங்கன்னா ஆடுதல் 2 முடியாது, யாரும் செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் 2 முடியாது, பிரதிபலிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்கிற போது உலகத்துடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பரலோகத்துடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீ உனக்காக 1 மணிக்கு ஜெபம் பண்றதை காட்டிலும் மற்றவர்களுக்காக
ஒரு நிமிஷம் ஜோபடி பாருங்க, உங்கள் தேவையை ஆண்டு சந்திப்பாங்க இல்லையா? இன்னைக்கு அம்மா விடுவேன், இன்னைக்கு என்னுடைய குழந்தை ஆசிர்வதியும், என்னுடைய பிள்ளை ஆசிர்வதியும், எனக்கு வைத்தாலும் இதுதான் நிறைய தவிர ஒரு நிமிடமாவது மற்றவர்களுக்காக ஜெயிக்கிறோம்னு சொன்னா அது கிறிஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப ஏன் அப்படி வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லைன்னா மற்றவர்களுக்காக ஜெயிப்பது குறைவாக இருக்கிறது. ஆண்டோடைய உறுதல் நோக்கமே மற்றவர்கள் சொல்லுவாங்க அன்பு தத்துவம் பிள்ளைங்க. அப்ப உலகத்தில் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகிமை பொருத்திய வாழ்க்கை நமக்கு வந்திருக்கிறார். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ முடியாத ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் அன்பு செய்கிற பிள்ளைகளாக இருக்கு. இரண்டாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கு. மூணாவது அழைப்பிற்கு பார்க்க வந்த கடைசியை சொல்லி முடிக்க போகிறேன். நான்காவது ஒரே ஒரு காரியம் மாத்திரம், நீங்கள் தன்னலம் மாத்திரம் இல்லை பிறநலம் நோக்கிற பிள்ளைகளாக முயற்சி செய்யுங்க. மாற்றி கொள்ளுங்க. என்னது பிறநலம் நோக்கிற பிள்ளைகளாக செய்யணும். நம்ம மாறணும். தேசப்பாவுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கு செய்யல, எந்த ஒரு காரியம் செய்யவே இல்லை. கடைசி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற போது சொன்னாரு, இவர்கள் செய்கிற பிரதேசியம் மன்னி அந்த அம்மாவை செஞ்சாரு, சும்மா விட்டு போகல. அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய செஞ்சாரு. அப்போ தான் அதாவது தனக்கு இல்லை மற்றவர்களை நோக்குகிறதான ஒரு அன்புமைந்த ஒரு கசிவுள்ள ஒரு வாழ்வு ஏசப்பாட்ட இருந்ததுனால தான் நம்ம அன்னைக்கு தான் சொல்றாரு, நீ உன்னை மாத்திரம் இல்லை மற்றவர்களையும் நோக்க வேண்டும். அப்போ பவுல் சொல்ல பேர்ல 2வது அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது அவரவர் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்கள் செய்யணும். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு இருந்த சிந்தையே உங்களிலும் நமக்கு இருக்கா? எங்கு பார்த்தாலும் சுயநலம், எங்கு பார்த்தாலும் சுயநலக்காரர்கள், மக்களை பற்றி கவலைப்படாத ஜனங்கள் வாழ்கிற கூட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் நம்மை நேர்த்தியான பாதுகாப்புடைய ஆண்டு வருகிறார். ஒரே ஒரு சம்பவமா, ஒரு மருத்துவமனையில ஒரு அறையில ஒரு 2 நோயாளிகள் அங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு ரூம் நடுவில் ஒரு சோறு இந்த பக்கம் ஒரு கால் புரிந்த ஒரு நோயாளி சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் ஒரு கேன்சர் நோயாளி சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறான். அந்த கேன்சர் நோயாளி அதுக்காக ஒரு ஜன்னல் இருக்கிறது. இந்த எலும்பு நோயாளி ஒன்றுமே கிடையாது. அப்போ 2 பேர் பேசி கூட மாட்டாங்க. நாட்கள் செலுத்தினாங்க. 2 பேர் பேசி நண்பர்களாக அவர் மாறிவிட்டார்கள். அப்போ அந்த கால் நோயாளி சொல்லுவான், உனக்காக வெளியே பார்த்து சந்தோஷப்படுறது என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஜன்னல் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே சொல்லும்போது அப்போ 2 பேரும் ஒப்பந்தம் போடுவான். இந்த கேன்சர் நோயாளி சொல்லுவான், நான் என்னெல்லாம் வெளியே பார்க்கணும் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுவான். அங்கே ஒரு ரோடு போகிறது, அங்கே ஒரு பார்க் இருக்கிறது, அங்கே ஒரு குளம் இருக்கிறது, பிள்ளைகள் எல்லாவற்றும் ஒவ்வொரு நாளையும் சொல்லி கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாள் திடீர்னு வச்சுட்டானா அந்த கேன்சர் நோயாளி இறந்து போயிடுறான். அப்போ இறந்து போன பிற்பாடு அந்த நர்ஸ் வருகிற போது இந்த கால்முறை நோயாளி என்ன இந்த பெட்டு இருந்து அந்த பெட்டுக்கு மாற்றின்னு சொன்னா வயசுவா மாற்றி போட்டு போற பிற்பாடு அந்த வலியையும் பொருட்படுத்தாம எழுப்பி எட்டி பார்க்கும்போது அந்த ஜன்னல் வெளியே ஒரு பெரிய சூறை தவிர இல்லை. இது பயங்கர கோபம். நர்ஸ் வரும்போது கூப்பிட்டு கேட்டான், அந்த கேன்சர் நோயாளி இப்படிலாம் சொன்னாங்க, பார்க்குன்னு சொன்னா, ரோடுன்னு சொன்னா, எல்லாமே சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. அப்போ அந்த நர்ஸ் சொல்லுவா, அந்த கேன்சர் நோயாளுடைய நோயுடைய கொடுமையினால 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் 2 கண்களை பார்வை செஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த பார்வையிலிருந்து நிலையிலும் தன்னுடைய நோயின் கொடுமையிலும் மற்றவரை சந்தோஷப்படுத்துகிற அந்த மேலான காரியம் தான் கிறிஸ்து நமக்கு கற்பித்து விட்டார். இது ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். மற்றவரை அந்த நன் கஷ்டத்திலும் மற்றவரை சந்தோஷப்படுத்த வேண்டியதான அந்த எண்ணம் அது மேலான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து இருக்கோம்? ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளை பார்க்க போறோம்னா அதுதானே அங்க அந்த அம்மாவே நோயில கஷ்டப்படும். நம்ம என்ன செய்வோம்? போனோமா ஒரு ஆலோசனை பண்ண மாட்டோம். இதே போல ஒரு நோயை பார்த்துக்கா எங்க ஊர்ல இருந்துச்சு, அவர் 4 நாள் இருந்துச்சு. உண்மைதானே? அங்க போறது இருக்கு, அவங்கள பார்க்க போறது போன விஷயம் 6 நாள் சொல்லணும். அங்க போய் நம்ம பயன்படுத்துறது அது 1 மாசம் ஒரே 10 நாள் இருக்கணும், பயந்து போயிடும். அப்ப நம்ம வாழ்க்கை கஷ்டப்பட வேண்டியது பாருங்க. அந்த கேன்சர் நோயாளி இப்போ தன் கஷ்டத்திலும் மற்றவரை சந்தோஷப்படுத்துகிறதான அந்த நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய கஷ்டத்தில்
நினைக்கவே செய்யாது. நான் கண் கஷ்டத்துல மற்றவரை சந்தோஷப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை வளமுள்ள வாழ்வாக இருக்கிறார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்பு கற்றுக்கிட்டு அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் ஆண்டவருடைய வாழ்வினுடைய மாதிரிகள் என்று சொல்றாங்க. மறந்து கூடாது. அப்போ மாதிரியாக வாழ்ந்து சொன்னா என்ன சொல்லணும்? என்ன முதல்ல அன்பு, இரண்டாவது பரிசுத்தம், மூணாவது அழைப்பின் நிச்சயம், நான்காவது தன்னால மாத்திரமல்ல பிறனாலும் நிச்சயம். ஒரு கேள்வி, நம்முடைய என்ன இருக்கா? அப்ப அன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போது சொல்ல போவது காரியம் ஆண்டவரே எவைகள் இருக்கிறதோ அவைகளில் நான் தொடர்ந்து வளரவும், எவைகளை நான் குறைபட்டு இருக்கிறேனோ அவைகளை இங்கிருந்து நான் சரி பண்ணிக் கொள்ளவும் என்னை செய்யும். அதுக்கு மட்டும் சொல்ல கேட்கணும்னு சொன்னான். நிச்சயமாய் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உடனே நான் செய்யணும்னு அது போய் அதுதான் 1 2 3 4 மாதம் அசைவடைய ப்ளஸ் வரைக்கும் போக முடியும். அதே போல ஆண்டவரை நம்பிலிருந்து ஒவ்வொன்றாக என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணிக் கொள்ள ஆயத்தப்படுகிறேன்னு சொன்னான். ஆயத்தப்படுகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாதிரி நன்கு மறுபடியும் சொல்லுறேன், உலகம் ஒருபோதும் கிடையாது, சொந்தமானது கிடையாது. பிறப்பு எப்படி ஒன்று உண்டோ, இறப்பு என்கிற ஒன்று எல்லாருக்கும் எப்படி பொதுவானதோ, இடைப்பட்ட காலம் என்பதே நம்ம சொந்தமானது. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய மாதிரிகளாக மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிற குடும்பங்களாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை நான் குறைபட்டிருக்கிற காலத்திலே நிறைவாகவும், நிறைவாக இருக்கிற காலத்திலே தொடர்ந்து வளரவும் என்னை தகுதிப்படுத்த சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாளிலே கர்த்தருடைய நிறைவோடு கூட நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே ஆயத்தப்படுங்கள், உங்களோடு சேர்ந்தவரை செய்ய ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு எழுதியிருப்போம் அப்படி பாடப்படுகிறேன். 188வது பாடல் திருப்பிக்கிறோம். 188வது பாடல் சனங்களை பாடி நாம் ஜெபித்து நாம் தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு நாம் திரும்பி செல்லலாம். 188வது பாடல் இயேசு தாயாக செய்யும்.